بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவனுடைய மிக பெருமருளால் சிறப்புமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறை குர்ஆனில் ஒரு சில அறிவிப்புகளின் அடிப்படையில் 6666 ஆயத்துக்கள் இருக்கிறது என்று நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். மிகச்சிறிய வசனமாக மிகச் சின்னஞ்சிறிய வசனங்களை உள்ளடக்கி இருக்கிற அத்தியாயம் என்று சொல்லுவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இன்னா அஅதைனாக்கல் கௌசர் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதனை புரிந்திருக்கிற நாம் மிகப்பெரிய ஆயத்துக்களோடு உள்ளடக்கி இருக்கிற ஒரு இறைவசனம் எது என்று கேட்டால் நமக்கு தெரியுமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. கடந்த ரமலானில் திருமறை குர்ஆனை முழுவதுமாக ஓதியிருக்கிற அன்பர்கள், திருமறை குர்ஆனோடு அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட திருமறை குர்ஆனில் மிகப்பெரிய வசனமாக இருக்கிற வசனம் எது குறித்து அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்று கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு வேண்டுமானால் தெரியலாம். ஆனால் விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை புரிந்திருக்கிறோம். திருட்டு எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரிந்திருக்கிறோம். கொலை எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படி மிகப்பெரிய குற்றங்கள் என்று சொல்லி இருக்கிற, சமூகம் புரிந்து வைத்திருக்கிற, நாம் அறிந்திருக்கிற, அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கப்பட்டிருக்கிற பெரும்பாவங்கள் 7 அது கூட இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் விலாவரியாக மிகப்பெரிய வசனமாக கியாமத் நாள் வரையிலும் பாதுகாக்கப்படுகிற திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட இறை வசனம் யோசனைக்கு அப்பாற்பட்டிருக்கிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். கடன் சம்பந்தப்பட்ட வசனத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். உலகத்தில் கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது, சூது என்று சொல்லி எவ்வளவோ கொடுமைகள் இருக்கிற பொழுது
அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் மிகப்பெரிய வசனமாக விலாவரியாக சொல்லப்பட்ட இறைவசனம் எது என்று கேட்டால் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவினுடைய 282வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணையின் மீது உங்களுக்கு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பிக்கிற அந்த இறை வசனத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஐவேளை தொழுகையிலும் துஆ செய்யுமாறு கட்டளையிட்ட பல்வேறு துஆக்கள் இருக்கிறது. அத்தஹியாத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகிற பிரார்த்தனைகளில் மிக உன்னதமாக இருக்கிற அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற சபையில அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இந்த துஆவை சொல்லுகிறார். தோழர்களே, கடனிலே இருந்து நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகமதியம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பிரார்த்தனை என்ன என்று கேட்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவங்களை விட்டும் கடனை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கற்றுத் தந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ் இவ்வளவு கட்டளையிடுவதற்கு நீங்கள் வற்புறுத்தி சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. தஜ்ஜாலை பற்றி பாதுகாப்பு தேடுங்கள், கபரிலே இருந்து பாதுகாப்பு தேடுங்கள், மறுமைக்கு வெற்றிக்காக நீங்கள் கேளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல்வேறு கட்டங்களில் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடனிலே இருந்து நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அடுத்த வார்த்தை சொன்னார்கள், எவர்கள் கடன் பட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த கடன் அவனை முதலிலே பொய் பேச வைத்துவிடும் என்று சொன்னார்கள். அடுத்து என்ன, அவனை வாக்கு மீறுதலுக்காக அவனை கொண்டு சென்று விடும். இப்படி பல தவறுகளுக்கு வழிவகை செய்வதுதான் இந்த கடன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் கடனை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லையா என்று கேட்டால் அங்கீகரிக்கிறது. கடனை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. அது ஹராமா என்று கேட்டால் ஹராம் இல்லை, பாவமா என்று கேட்டால் பாவம் இல்லை. கடன் வாங்க வேண்டாமா? வாங்கலாம். கடன் கொடுக்க வேண்டாமா? கொடுக்கலாம். அப்படி என்றால் கடனை பற்றி இவ்வளவு விலாவரியாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடனுக்கு ஒரு சில வழிவகைகளை சொன்னார்கள். அல்லாஹ் கடனை பற்றி ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லுகிறான், கடனை நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் முறையான அடிப்படையில் நீங்கள் அதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். கடன் சம்பந்தமாக இருக்கிற இறைவசனங்கள் கடன் கொடுத்தால் அல்லது வாங்கினால் நீங்கள் முறையான அடிப்படையில் நீங்கள் அதனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. கடனை பொறுத்தவரை வாங்கலாம், மார்க்கம் அங்கீகரிக்கிறது. அதே நேரத்தில் கடன் வாங்குவதையே தொழிலாக கொண்டிருக்க கூடாது. கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், கடன் வாங்குவதையே அவன் என்ன செய்து விடக்கூடாது. எந்த தொழிலுக்கும் போகாம, எந்த வேலைக்கும் போகாம, எந்த உடல் உழைப்பும் செய்யாமல், எதுவுமே செய்யாமல் பார்க்கக்கூடிய நபரிடத்திலெல்லாம் கையேந்தி 1000 கொடு, 2000 கொடு, 500 கொடு, 50 ரூபா கொடு, 150 ரூபா கொடு கேட்டு கேட்டு வாங்கி கொண்டே இருப்பதை பழமையாக்கி கொண்டு விடக்கூடாது, வழக்கமாக்கி விடக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. எந்த அளவிற்கு அதனை வற்புறுத்தி இஸ்லாம் சொல்லுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு அறிவிப்பில் 3 முறை என்று வருகிறது, அல்லது 3 நாட்களாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பள்ளி வாயிலில் ஜனாசாவுக்காக வேண்டி தொழுகை நடத்துவதற்காக இருக்கிற இடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஜனாசா கொண்டு வந்த உடனே தொழுகைக்காக வேண்டி எல்லாரும் ஆயத்தமானார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி வந்த உடனே எழுந்து நின்ற உடனே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் அலைஹி அத்ன், இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கிறதா? சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். இந்த ஜனாசாவுக்கு சொத்து ஏதேனும் இருக்கிறதா?
இல்லை யா ரசூலல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தி முடித்தார்கள். இன்னும் ஒரு நாள் இதை போல ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஹல் அலைஹிதைன், இந்த ஜனாசாவுக்கு கடன் ஏதாவது உண்டா என்று விசாரிக்கிறார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், கடன் இருக்கிறது. சொத்து ஏதாவது இருக்கிறதா என்று விசாரிக்கிறார்கள். ஆமாம், 3 தீனார் சொத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துகிறார்கள். என்ன காரணம்? கடன் இந்த தீனாருக்கு உள்ள விசாரிக்கிறார்கள். கடனை விட சொத்து அதிகமாக இருக்கிறது, அதனை கொடுத்து விடலாம் என்ற முடிவோடு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். மூன்றாவது இதே போல ஒரு நாள் ஜனாசா வருகிறது. தொழுகைக்காக எழுந்து நின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஹல் அலைஹிதைன், இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், கடன் இருக்கிறது. சொத்து ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். லா, இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபுக்கும், இந்த சகோதரருக்காக நீங்கள் தொழுகை நடத்துங்கள், நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், 3 வகையாக சொல்லுகிறார். கடன் இருக்கா, சொத்து இருக்கா, கடனும் இல்லை சொத்தும் இல்லை, தொழுகை நடத்திட்டாங்க. கடன் இருக்கா, சொத்து இருக்கா, கடன் இருக்கு, அதனை விட அதிகமாக சொத்து இருக்கு, அதை வித்துவிட என்ன செஞ்சிடலாம், கடனை கட்டிடலாம், தொழுகை நடத்திட்டாங்க. அடுத்து விசாரிக்கிறாங்க, கடன் இருக்கா, கடன் இருக்கு, சொத்து இருக்கா, சொத்து இல்ல, நான் தொழுகை நடத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடனாளியாக இருந்து ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவருக்கு தொழுகை நடத்த மாட்டேன் என்பது அந்த சகோதரன் மீது கொண்ட கோபமோ வெறுப்போ அல்ல, மாறாக கடனுடைய தன்மையை கண்டிக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொடுப்பதற்கு ஆள் இருக்கு என்பதற்காக வேண்டி கையை நீட்டி வாங்கிக் கொண்டே இருப்பது, வாங்கிய கடனை கேட்டால் தடால் புடால் என தப்பும் தவறுமாக பேசி அவனை அநாகரிகமாக நடத்துவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அறவே கூடாது என்பதை புரிந்து கொள்ள வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் அபூ கதாதா என்று சொல்லப்படுகிற நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அந்த அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசதி படைத்தவர். அவர் சொல்லுகிறார், இந்த சகோதரர் சொர்க்கம் செல்வதற்கு அவருடைய கடன் தடையாக இருந்தால் அதை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்று அந்த அபூ கதாதா அவர்கள் பொறுப்படுத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி திரும்ப தொழுகை நடத்துகிறார். அப்படி என்றால் மரணித்தால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஒருவன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய எல்லா நல்லறங்களும் மூலம் அவன் சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட அவனுக்கு கடனை அடைக்கவில்லை என்றால் அவன் அந்தரத்தில் தொங்க விடப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். தொங்கிக் கொண்டே இருப்பான், சொர்க்கம் செல்ல முடியாது. ஆனால் அந்த அமலின் மூலம் அமல் இருக்கிற காரணத்தில் நரகமும் செல்ல முடியாது. அவன் அங்கும் இங்கும் இல்லாமல் தொங்கிக் கொண்டிருப்பான். கடன் முடிவு செய்து உரிய நபருக்கு கடன் அடைக்கப்படும் வரை, அவன் மனம் குளிர அவன் சந்தோஷமடையும் வரை அந்த ஜனாசா சுவனம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்றால், கடனுடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமூகத்தில் கடன் வாங்காம வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ முடியாமலும் இருக்கலாம். வாங்க வேண்டாமா? தாராளமாக வாங்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் எப்பொழுது தருவேன் என்று சொல்லுகிறோமோ அந்த நாட்களில் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கொடுக்கிற தவணையை நீட்டி நம்ம கேட்கலாம். கேட்டா கொடுக்கணுங்கிறது இஸ்லாம். திருமறை குர்ஆன் கேட்டால் கொடு என்று சொல்லுகிறது. இந்த கடனை கொடுக்கிற நிறைய இடங்களில் கடனை கொடுத்து வாங்குவதில் இருக்கிற சண்டை சச்சரவுகளினால நிறைய நபர்கள் நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, பணத்தை கொடுத்து வம்பு ஏன் விலைக்கு வாங்குவான நிறைய நபர் கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மனோநிலையை புரிந்து என்னமோ தெரியவில்லை, ஆரம்ப காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடன் வட்டி சமூகத்தில் முளைத்து விட்டது என்றால் கடன் கொடுக்கின்ற நபர்கள் அழிந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்ப வட்டி வந்ததுனால என்னாச்சு, கடன் யாராவது கேட்டா இதுக்கு எவ்வளவு நீ தருவேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். கடனை வாங்கிக்க, தரும்போது எப்படி தருவேன்? ஆனா இஸ்லாம் வேற மாதிரி சொல்லுகிறது. இஸ்லாம் வேற மாதிரி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு நபரிடத்தில் ஒட்டகத்தை வாங்கி இருந்தார்கள் கடனாக. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கி இருந்தார்கள். ஒட்டகத்தை கடனாக வாங்கி வைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட நாள் முடிந்தவுடனேயே அந்த நபர் அந்த ஒட்டகத்தை கேட்பதற்காக வருகிறார். கேட்கும் பொழுது எந்த வகையான ஒட்டகத்தை வாங்கினாரோ அதுபோல ஒட்டகம் தொலாவினா அந்த பட்டியல இல்லை.
எப்படி இருக்கு? அதை விட சிறந்த ஒட்டகங்களாக, அதாவது கருவுட்ட ஒட்டகம் அல்லது வெயிட் கொஞ்சம் கூடுனது. அன்றைக்கு சிகப்பு ஒட்டகம் என்பது உயர்ந்த தகுதியுடைய ஒட்டகம். கருப்பு ஒட்டகத்தை கொடுத்திருப்பாரு, திரும்ப கொடுக்கிறதுக்கு கருப்பு ஒட்டகம் இல்ல, சிகப்பு ஒட்டகம் தான் இருக்கு. அப்ப தகுதியில கொஞ்சம் உயர்ந்த ஒட்டகங்கள் தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அதை போல ஒட்டகம் என்கிட்ட இல்லையே, அதை விட சிறந்த ஒட்டகம் தானே இருக்கு என்று கேட்டவுடனே அந்த நபர் சொன்ன வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள்? அவுஃபீனி யா ரசூலல்லாஹ், நீங்கள் கொடுங்க, அழகான முறையில் நீங்கள் கொடுங்கள். அவுஃபக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அதை விட அழகாக உங்களுக்கு தருவான். சுருக்கமா ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க அல்லாஹ்வுக்காண்டி அவுஃபீனி மனமும் நீங்க கொடுங்க, மன நிறைவோடு எனக்கு கொடுங்க. அவுஃபக் அல்லாஹ், அல்லாஹ்வும் உங்களுக்கு நிறைவாக அதை தருவான் சொல்றாங்க. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாளர்களுக்கு சொன்னாங்க, அந்த ஒட்டகத்தையே நீங்கள் கொடுத்து விடுங்கள், சிறந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்ப கடனை வாங்கும் பொழுது எப்படி வாங்கணுமோ அதை விட சிறந்ததாகத்தான் என்ன செய்ய வேண்டும். அதுக்காக வட்டியை சேர்த்து கொடுக்கணுங்கிறது பொருள் அல்ல. அதை விட கொடுக்கும் பொழுது அழகான அடிப்படையில் மனமும் வாங்கும் பொழுது எப்படி வாங்கணுமோ அதை விட மகிழ்ச்சி பொங்க அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது அதனை கொடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒட்டகத்தை கொடுத்து விட்டு சொல்றாங்க, கடனை நீ வாங்கியவர்கள் அதை சிறந்து திருப்பி கொடுக்கும் பொழுது சிறந்த முறையில் அவர்கள் யார் திருப்பி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ கடனை வாங்கும் பொழுது எப்படியெல்லாம் பேசி வாங்குவோம் தெரியுமா? எப்படி எல்லாமோ சொல்லி கடனை வாங்கிடுவோம். கொடுக்கும் பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தைகளும் நம்முடைய பேச்சுக்களும் அடாவடித்தனமாக, பாய் நான் வாங்கினது நம்ம உண்மைதான் பாய், நீங்க வாங்கிக்கிறீங்க, உங்க காசுல எனக்கு வேண்டாம். அட பாவி, தரும்போது இப்படிலாம் சொல்லி அட வாங்கின, நீ உங்க காசு எனக்கு வேண்டாம் பாய். அவன் திட்டுன உடனேயே, பாய் உங்களுக்கு திட்டுறதுக்கு ரைஸ் இருக்கு, நீங்க திட்டிக்க, நான் தர்றேன். அட வாங்கும் பொழுது எப்படி வாங்குனீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை திரும்ப கொடுக்கும் பொழுது அதனை விட அழகான முறையில் நீங்கள் திருப்பி கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்தில் உஹது மலையை காட்டி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே அதோ இருக்கிறது உஹது மலை, அந்த உஹது மலை அவருக்கு தங்கமே எனக்கு கிடைத்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், தங்கமே எனக்கு கிடைத்திருந்தாலும் 2 நாள் அல்லது 3 நாளில் அது எல்லாவற்றையும் கொடுத்து முடித்து விடுவேன். அது அல்லாஹ்வுக்கு தூதருக்கே உரித்தானது, எல்லாத்தையும் தான தர்மங்களை கொடுத்து முடித்து விடுவேன். ஆனால் கடனுக்கு நான் வாக்கை கொடுத்து திரும்ப தருகிறேன் என்று எங்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறேனோ அந்த கடனுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அந்த பொருளாதாரத்தை கையிலே வைத்துவிட்டு பாக்கியத்தான் தர்மம் செய்வேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கடன் வாங்கி தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்? தர்மம் கொடுக்கிற பொருள தர்மத்தை விட முக்கியம் என்னது? கடன் கொடுக்க வேண்டியவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அதை நான் வைத்து விட்டு மீதம் இருக்கிற பொருளை தான் நான் என்ன செய்வேன், 4ஆம் தேதி கடன்காரனுக்கு பதில் சொல்லணும், கொடுக்குதே வாக்கு கொடுத்திருக்கிறேன். 1ஆம் தேதி உஹது மலைக்கு தங்கம் கட்ட வருது, என்ன செய்வேன், 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லாத்தையும் கொடுத்துருவேன். 4ஆம் தேதி அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அதற்குரிய பொருளாதாரத்தை எடுத்து வச்சுட்டு தான் தான தர்மங்களை செய்வேன். இன்றைக்கு என்ன நிலைமை? பள்ளிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், எங்கிருந்தாவது கடனை வாங்கி மார்க்கம் அங்கீகரிக்கலைங்கிற, நோம்பு கஞ்சிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், எங்கேயாவது கடன் பட்டு நீ கொடுக்காதேங்கிற. இஸ்லாமிய மார்க்கம் கடனுக்கா தர்மமா என்று கேட்டால் கடனை முதல்ல முடி. கடன் பட்டு மார்க்கத்தில் எந்த தியாகத்தையும் எந்த தர்மத்தையும் எந்த ஃபித்ராவையும் எந்த சக்காத்தையும் எந்த நோம்பு கஞ்சியும் எந்த டிஃபனையும் வாங்கி கொடுக்காத, தேவையில்லை. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கல. முதல்ல கடனை முடி, அதற்கு பிறகு போதும் மற்ற காரியங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சஹாபாக்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு, அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 5 நேர தொழுகையிலும் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஹரம். யா அல்லாஹ், பாவங்களை விட்டும் கடனை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன், கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுதினம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? ஈயாக்கும் பித்தைன், கடனுடைய விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வ இன்ன அவ்வலஹு ஹம்முன், அந்த கடனை நீங்கள் வாங்கும் பொழுது, கடனை நீங்கள் பெறும் பொழுது கடனுடைய ஆரம்பம் கவலையாக இருக்கலாம். ஈயாக்கும் வத்தைன்,
கடனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவ்வளவு ஹம்முன், அந்த கடனுடைய ஆரம்பம் கவலையாக இருக்கலாம். வாஹிருஹு ஹர்புன், அதனுடைய கடைசி இறுதி யுத்தத்திலே வந்து முடியும் என்றார்கள். கடன் நீங்க வாங்கும் பொழுது எப்படி இருக்கும்? கவலையோட, இறகிய மனத்தோடு, மூஞ்சியெல்லாம் இறக்கி ரொம்ப கவலையோட சங்கடத்தோடு நீங்க கடனை வாங்கிடுவீங்க. அந்த கடனுடைய ஆரம்பம் கவலையில ஆரம்பிக்கும், அதனுடைய முடிவு எங்க வந்து நிற்கும்? வாஹிரஹு ஹர்புன், அது யுத்தத்திலே வந்து முடிந்துவிடும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தாக சொன்னார்கள். நிதர்சனமாக அது நடக்கிறதா இல்லையா? நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனை போல ஒரு சில இமாம்கள், முன்னோர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது சலஃபு சாலிஹீன்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். கடனை பொறுத்தவரை இந்த உலகத்தில் கடன் எப்படிப்பட்டது தெரியுமா? கடன் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹுவால் நட்டு வைக்கப்பட்ட கொடியை போன்றது. முஃபஸ்ஸிரீன் முன்னோர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடன் என்பது இந்த உலகத்தில் நட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கொடியை போன்றது. அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டானோ அந்த கொடியை அந்த அடியானின் மீது கழுத்திலே சாத்தி விடுவான். எவ்வளவு அற்புதமா சொன்னாங்க. அந்த இமாம் என்ன சொல்லுகிறார்? கடன் என்பது அல்லாஹுவால் இந்த உலகத்தில் நட்டி வைக்கப்பட்டிருக்கிற கொடியை போன்றது. ஒரு அடியானை அல்லாஹ் இழிவுபடுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த கொடியை அந்த அடியானுடைய கழுத்திலே மாட்டி விடுவான். இந்த உலகத்தில் அவன் கேவலப்பட்டு விடுவான் என்று அல்லாஹ் அந்த இமாம்கள் சொல்லுகிறார்கள். என்றால் கடனை பொறுத்தவரை எப்படி யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பலதரப்பட்ட இமாம்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒரு இமாம் சொல்லுகிறார், லா ஹம்ம இல்லா ஹம்மத்தைன், லா வஜஹ இல்லா வஜஉல் ஐன். வலி என்பது என்ன தெரியும்? கடனை பற்றி சொல்லுகிறார். வலினா கண்ணு வலி, அதுதாயா வலி. சொல்லுவோமா இல்லை? இன்னைக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த வலி வந்தால் தெரியும். வயிற்று வலி இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பாய் வலி? என் வயிற்று வலி இருக்க, உண்மையிலேயே வலினா அதுதாயா வலி அப்படிமா. நெஞ்சு வலி வந்தவன் சொல்லுவான், உண்மையிலேயே வலினா அந்த நெஞ்சு வலி தான் வலி. அதனை போல அன்றைக்கு இருந்தது கண்ணு வலி தான் பெரிய வலி. அதனால் சொல்றாங்க, லா ஹம்ம இல்லா ஹம்மத்தைன், லா வஜா இல்லா வஜால் ஐன். வலி என்றால் கண்ணு வலிதான் வலி. கவலை என்றால் கடனால் வருகிற கவலை இருக்கா இல்லையா, அதுதான் கவலை என்று சொல்லுகிறார்கள். அப்போ கடன் பட்டால் அதுல வர்ற கவலை இருக்கா இல்லையா, அந்த கவலை தான் உண்மையிலேயே சரியான கவலை. வேற கவலையெல்லாம் கவலையே கிடையாது. அப்ப அப்படி என்றால் கடனை பொறுத்தவரை யாருகிட்டையாவது கேட்கும் பொழுது ஒன்றுக்கு 10 தடவை 1000 தடவை யோசனை பண்ணி தான் அந்த கடனை நம்ம வாங்கணும். வாங்கியாச்சுன்னு சொன்னா அந்த கடனை எழுதி வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு பொறுப்பாளியாக இருக்கிறது. பொறுப்பாளி இருக்கணும். மரணித்தால் கூட அந்த கடனுக்கு அவர் பொறுப்பாளி, தன்னுடைய தந்தை பொறுப்பாளி, தன்னுடைய சகோதரர் பொறுப்பாளி, தன்னுடைய மக்கள் பொறுப்பாளி என்று பொறுப்பாளியாக இருந்தால் அந்த கடனை வாங்கணும். வாங்கும் போதும் சொல்லி வாங்கணும், இதா வாங்கிட்டேன், இந்த கடனுக்கு என்னுடைய மகன் பொறுப்பு, இந்த கடன் வாங்கிட்டேன் இந்த சகோதரர் பொறுப்பு, கடன் வாங்கிட்டேன் என்னுடைய மாமா பொறுப்பு என்று பொறுப்பை நம்ம என்ன செய்யணும்? பொறுப்பு ஆளை வைத்துத்தான் அந்த கடன் நம்ம வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிடைக்குதுன்னு சொல்லி கண்ட மாதிரி வாங்குறது. இன்னைக்கு என்னாச்சு? டியூங்கிற பேர்ல, கிரெடிட் கார்டுங்கிற பேர்ல, லோன் அப்படிங்கிற பேர்ல, இஎம்ஐ அப்படிங்கிற பேர்ல வாங்குறது அங்கீகாரம் உண்டு. மார்க்கம் தடுக்கல. வட்டி இல்லாவிட்டால் வாங்குவதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனால் அதை திருப்பி கொடுப்பதற்கு என்ன வழிவகை நம்மிடத்தில் இருக்கிறது, அதற்கு சாட்சியார், கிடைக்குமா கிடைக்காதா என்பதை முடிவு செய்த பிறகுதான் அந்த கடனை வாங்க வேண்டுமே தவிர கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் அப்படியே வாங்கிவிடக் கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 விஷயங்கள் உன்னுடைய உடலில் இருந்து வெளியேறி ஒருவன் மரணித்து விட்டால் அவன் சொர்க்கம் சென்று விட்டான். ஒருவனுடைய உடலில் இருந்து உயிர் பறிக்கப்படும் பொழுது 3 விஷயங்கள் அவனுடைய உடலில் இல்லாவிட்டால் அவன் சொர்க்கம் சென்று விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார சொல்லலாம்? அந்த 3 விஷயங்கள் என்ன? சஹாபாக்கள் கேட்டார்கள். 1 பெருமை, 2 மோசடித்தனம், 3 கடன். இந்த 3 காரியங்களும் உடைய உடலில் இருந்து வெளியேற்றப்பட்டு உயிர் பறிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த ஜனாசா சொர்க்கம் சென்று விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்.
அப்படி என்றால் கடனை பொறுத்தவரை நாம் மிக மிக பயப்பட வேண்டிய ஒரு காரியம். அந்த கடனை வாங்கினால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. கடனை கொடுத்து விட்டால் கேட்டு பாருங்கள், குறிப்பிட்ட டைம்ல தராவிட்டால் கொஞ்சம் கூட அவகாசம் கொடுங்கள். அதையும் தரலனா திரும்ப நீங்க அவகாசம் கொடுங்க, அப்பவும் தரல திரும்ப அவகாசம் கொடுங்க, முடியாவிட்டால் முடிந்தால் அதை மன்னித்து விடுங்கள் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ கடன் என்பது கொடுக்கலாம், வாங்கலாம். கொடுப்பவருக்கு ரூல்ஸ் இருக்கு, வாங்குபவருக்கு ரூல்ஸ் இருக்கு. வாங்கிய கடனை வாங்கும் பொழுது எப்படி வாங்கணுமோ அதனை விட அழகிய முறையில் திருப்பி கொடுக்கணும். கடனை பற்றி எப்பொழுதும் பயந்தே இருக்க வேண்டிய ஒன்று, கடனை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தர வேண்டிய ஒன்று. ஒரு கால் கடனை அடைக்காமல் மரணித்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை தொலை வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அந்த ஜனாசாவுக்கு கடனுக்கு பொறுப்பெடுக்காவிட்டால் அந்த ஜனாசா சொர்க்கம் செல்வதற்கு தடையாக இருக்கும். என்றைக்கு அந்த கடன் அடைத்து முடிக்கப்படுமோ அன்றைக்கு தான் ஜனாசா சொர்க்கம் செல்ல முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இவ்வளவு பெரிய, இவ்வளவு மாபாதகமான காரியத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த கடனை கவனமாக கையாள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனில்லாத வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாத்திற்காக வேண்டி, ஒரு போருக்காக வேண்டி சஹாபாக்களை எல்லாம் ஆர்வமூட்டி கொண்டிருக்கிறார். ஆர்வமூட்டி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்துவதற்காக வேண்டி முன்னேறி சென்று கொண்டிருக்கும் பொழுது யார் புறமுது காட்டி ஓடாமலும் பொறுமையாக இருந்தும் அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுகிறாரோ, ஷஹீதாக்கப்படுகிறாரோ, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன உடனேயே கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திரும்ப அழைக்கிறார் சஹாபியை பார்த்து. என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார ரசூலல்லாஹ், எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று தான் கேட்டேன் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த வார்த்தை சொல்றாங்க, இல்ல தைன், கடனை தவிர என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் கேட்டதற்கு நான் பதில் சொன்னேன். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். கடனை தவிர மற்ற பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் என்று எனக்கு கிளாரிஃபிகேஷன் செய்துவிட்டு போய்விட்டார்கள். ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்க, எல்லா பாவங்களும் புறமுது காட்டாமலும் பொறுமையாக இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி போர்க்களத்தில் போர் செய்து ஷஹீதாக்கப்பட்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னவுடனே, யார சொல்லலாம் அப்படியா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று கேட்டு சஹாபாக்கள் திரும்பிய உடனேயே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், இல்ல தைன், கடனை தவிர மற்ற பாவங்கள் தான் மன்னிக்கப்படும் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழரே இருங்கள் இருங்கள், என்ன கேட்டீர்கள்? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுமான்னு கேட்டேன். இல்லை இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், கடனை தவிர மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். என்றால் ஷஹீதாக்கப்பட்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும், கடனை தவிர. என்றால் இந்த கடனுடைய முக்கியத்துவம், கடனை கொடுக்காவிட்டால் இருக்கிற பாதிப்பு, இந்த கடனை கையாள வேண்டிய வழிவகைகள், இதனையெல்லாம் நாம் சற்று உன்னிப்பாக கவனித்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனில்லாத வாழ்வையும் பாவங்களை மன்னிப்பதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.